இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உங்களுக்கு அடையாளம் ராஜ் கவுண்டர் சொன்னாதான் தெரியும். நேரில் சந்திக்காதீங்க கூட ராஜ் கவுண்டர்னா தெரியும். என்னோட பெயரை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் வந்து ஒரு 19 முறை சொன்னாருங்கிறது திமுகவுக்கு ஆகாதவரும் நம்மளால சிலர் பிடிக்காம எல்லாருமே பிடிக்காத சிலர் இருப்பாங்கள்ல, அந்த குரூப்புல சேர்ந்து ஒரு பதிவை போகும்போது அவர் மனசை புண்பற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 5000 பேர் இருந்தால் கவுன்சிலர் கொடுங்க, 10,000 பேர் இருந்தால் சேர்மன் கொடுங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு 30,000 பேர் இருந்தால் ஒரு 40,000 பேர் இருந்தால் எம்எல்ஏ கொடுங்க, ஒரு தொகுதிக்கு 60,000 70,000 பேர் இருந்தால் மாவட்ட செயலர் கொடுங்க, மந்திரி கொடுங்கன்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் அரசியல் வரலாற்றில் யாருமே அதை பேசலை. அங்கே யாரும் பேசாத அரசியலை நான் தான் முன்னெடுத்துட்டு போகிறேன். கல் தோண்டா மண் தோண்டா காலத்து முன் தோண்டி மூத்த குடினா நீங்கள் வரலாற்றில் இன்றைக்கி கன்னிமாரா லைப்ரரி போய் எடுத்திங்கன்னா முதல் குடி வேட்டூர் சமுதாயம் தான். வேட்டூர் கவுண்டருங்கிற அந்த கவுண்டர் பட்டம் 8ஆம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்ட பட்டம். அது வரைக்கும் வேட்டுவர் தான். நீங்களும் ஒரு வேட்டுவர் தான். நீங்கள் ஹிஸ்ட்ரி போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முருகனுக்கு பெண் கொடுத்துருக்கும்போல வள்ளி வேட்டூர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். அது சரிங்களா? தென்பொதின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி நம்பிராஜர் தான் அந்த தென்பொதியை ஆட்சி செஞ்சார். அவரோட பெண் வள்ளி வேட்டூர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். திமுகவை பொறுத்தவரையில கொங்கு பகுதியில வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களை போன்றவர்கள் எல்லாம் வந்து அரவணைத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க திமுக. அதனாலதான் நீங்க எல்லாம் இப்ப உருவாயிருக்கீங்க. அதாவது உங்களை போலன்னு சொன்னா நாங்க என்ன கிள்ளுக்கறியா தம்பி? சொல்லுங்க மாதேசன்னா சொல்லுங்க, நாங்க என்ன கிள்ளுக்கறியா? கொங்கு மண்டலத்தில் தான் சார் 60% டேக்ஸ் கட்டுறோம். 8 மாவட்டம், மீதி 30 மாவட்டம் தாண்டில டேக்ஸ் கட்டுறது எல்லாம் ஓகே. தமிழ்நாட்டில் என்ன குறைச்சல்? கொங்கு மண்டலத்தை மட்டும் பிரித்து என்ன இருப்பது? தமிழர்லாம் நாம எல்லாம் ஒன்றா இருக்கிறதா எங்களுக்கு பிடிக்குது. புதிய திராவிட கழகம் கொங்கு மண்டலத்தை பிரிக்கிறதுல விருப்பம் இல்லை. பக்கம் பெரிய இளைஞர்கள் கூட்டம் வரட்டும், அலையா போதே பாத்தீங்களா? வரட்டும். உங்க பக்கம்லாம் படை திரண்டு போறாங்களே. ஈரோட்ல கூட்டம் போட்டார்ல, பாத்தீங்களா? அந்த கூட்டத்தை எல்லாம் உங்க சொந்த பந்தம் தானே சார் போறாங்க. எங்க சொந்த பந்தமெல்லாம் யாரும் போல. அதில் 19 ஒரு ஏடி அடிச்சிட வேண்டாம். அதாவது அதுக்கான வளர்ச்சிகள் இல்லை. அங்கே வரவங்கள பாதி பேர்த்துக்கு ஓட்டு இல்லை. இதுதான் உண்மையான நிலவரம். இந்த கரூர் சம்பவம்ன்றது ஒரு சூழ்ச்சின்றார். நேத்துக்கு கூட திரு ஆதவர்ஜனா இதை அப்படியே பேசினாரு. இது ஒரு சூழ்ச்சி, திமுக செய்த சூழ்ச்சி, விஜயை வந்து எங்கேயும் பிரச்சாரம் பண்ண விடாமல் செய்த சூழ்ச்சி. அதுவும் குறிப்பா திரு செந்தில் பாலாஜி மேலே இந்த அலிகேஷன் வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி சேர்ந்து செஞ்சது தவறு, அவர் செஞ்ச சூழ்ச்சி அப்படின்னா அதை பட்டியலிட்டு போட்டு டெல்லியில் சொல்லுவார்ல. டெல்லியில் இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கல, அப்போ சொன்னதுக்கப்புறம் விசாரிச்சு ஒரு தீர்ப்பு வருமோல, அதுக்கப்புறம் அதுக்கு பேசும். ரொம்ப மோசமானவரா சார் செந்தில் பாலாஜி? இப்படியெல்லாம் அலிகேஷன் வைக்கிறாரு ஆதவர்ஜனா. யாருமே அதாவதுங்க தனிப்பட்ட தாக்குதல் யாரு மேலேயும் வைக்கக்கூடாது. உங்களுக்கு அரசியல் கால் போச்சுன்னா அரசியல் ரீதியாக பேசுங்க. நடந்ததா இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு KS ராஜ்கவுண்டர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ராஜ்கவுண்டர் அண்ணே. யார் இந்த KS ராஜ்கவுண்டர்? இவர் ஏன் இப்ப வந்து நான் ராஜ்குமார்னே இருக்கட்டுங்க, என் பழைய பேரே இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுந்திருக்கு? அதாவதுங்க, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து மக்களை சந்திக்கணும். அதாவது சொல்லப்போனால் என்னோட பேர் ஜாதி சான்று, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்படின்னு சொல்லப்போனால் பாஸ்போர்ட் வரைக்கும் ராஜ்குமார் தான் இருக்குது. 2016 சட்டமன்ற தேர்தல் நான் சந்தித்தேன். அப்போவுமே KS ராஜ்கவுண்டர் என்கின்ற ராஜ்குமார் தான் நான் வந்து தேர்தலை சந்தித்தோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். ராஜ்கவுண்டர்னு அதனால் அந்த நாம்ஸில் வந்து பேர் கேட்குறதுல வந்து நம்ம ராஜ்குமார்னு போய் புதுசாக சொன்னோம்னா மக்களுக்கு தெரியாதுங்காட்டி ஒரு மாதம் முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிடலாங்கிறக்காக தான் இப்போ அறிவிச்சிருக்கோம். இல்லைண்ணா, கவர்மெண்ட் கசடெல்லாம் ஏற்கனவே ராஜ்குமார் தான் இருக்கு. பட் உங்களுக்கு அடையாளம் ராஜ்கவுண்டர் சொன்னா தான் தெரியும். ஆனாலும் இப்ப நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்கனாலும் 26ல நீங்க ராஜ்கவுண்டர்னு சொல்லி தான் அங்க போய் பிரச்சாரம் பண்ணி ஆக வேண்டிய தேவை இருக்குல்ல? அப்படிதானே இருக்கு. அப்படி கொண்டு போய் நிறுவிட்டீங்க நீங்க. இல்ல, அப்படித்தான் எல்லாத்துக்குமே தெரியும். என்னை சந்திக்காதவை, என் பேரை அதாவது சொல்லணும்னா நேரில் சந்திக்காதவங்க கூட ராஜ்கவுண்டர்னா தெரியும். அந்த போட்டோல தெரியும், பேர் தெரியுங்கிறதுக்காக ராஜ்குமார்ங்கிற பேர்ல தான் இருக்கும். நான் இந்த பேர்ல சந்திக்க போறேன். அந்த விஷயத்த மக்கள் சொல்ல வேண்டிய நேரம், அது காலம்.
என்ன தேவை அது மாதிரி வந்து மாத்தி ஆக வேண்டிய தேவை இருக்கா என்ன திமுக மாத்- நெருக்கம் அதனால யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா இல்ல ராஜ் கவுண்டர்னு சமூக பெயர் சாதி பெயர் இப்படி எல்லாம் இருக்குது இவரு வேற புதிய திராவிடர் கழகம் திராவிடன்னு பேசுறாரு ஆனா சாதியை தூக்கிட்டு சுத்துறாரு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்களா என்ன இல்லை சொல்லலை, நாம் கண்ணார பார்க்குறோம்ல. இன்னைக்கு கமெண்ட்ஸில் கூட அதை சொல்கிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் வந்து கலந்துக்கிட்டு மாநாடு இது நிறைய என்னொன்றுமே எதிர்பார்த்தாங்க. எப்படின்னா மாநாடு நடக்காதுன்னு எதிர்பார்த்தாங்க, மழை வரும்னு நினைத்தாங்க, சின்னவர் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அப்படி வந்தப்போ கூட மிக பிரம்மாண்டமாக மாநாடு, கூட்டத்துலேயும் அளவுலையும் இயற்கையும் வழிவிட்டு மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாட்டை நாம் நடத்தி முடிக்கிறோம். நடத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து அது என்னோட பெயரை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் வந்து ஒரு 19 முறை சொன்னாருங்கிறது எதிர்க்கட்சியில், அதாவது திமுகவுக்கு ஆகாதவரும் நம்மளால சிலர் பிடிக்காம எல்லாருமே பிடிக்காத சிலர் இருப்பாங்கள்ல, அந்த குரூப்புல சேர்ந்து ஒரு பதிவை போகும்போது அவர் மனசை புண்பற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம அதை பார்க்கும்போது அதை கண்ணு காண போக முடியாது. சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக தான் நான் வந்து கொங்கு நாடு வேட்டு கவுண்டர் இளைஞர் நலச்சங்கம்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தேன். 2018 தான் கட்சி ஆரம்பித்து புதிய திராவிட கழகம் ஆரம்பிக்கிறோம். அந்த புதிய திராவிட கழகத்தில் அதை எதுக்கு ஆரம்பிக்கிறோம்னா, அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசியல் அங்கீகாரம் வேணும், கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து சமுதாய மக்களையும் அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் புதிய திராவிட கழகம் ஒரு இயக்கத்தை உருவாக்குற, கட்சியை உருவாக்குற. அப்படிங்கும்போது அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கவுண்டருங்கிறனால இருக்குது அப்படின்னு கூட, இது கவுண்டர் கட்சியாக இருந்துருமோன்னு கூட நிறையா, அதாவது தெரியாதீங்க மக்கள் இருக்காங்கல்ல. ராஜ் கவுண்டர் வந்து அங்கே வந்து பெரும்பான்மையான வேட்டு கவுண்டர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் இருக்கார். ராஜ் கவுண்டர் வந்து வேட்டு கொண்டு சமுதாயத்தை சார்ந்தவரா, வெள்ளாள கொண்டு சமுதாயத்தை சார்ந்தவரா, நிறைய பேர் தெரியாமலும் இருக்காங்க. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்ரஸ் பண்ணுவீங்க. நம்மளோட தொடர்ச்சியான செயல்பாடுகள், தொடர்ச்சியாக எல்லா சமூகத்திலையும் நம்ம ரொம்ப இணக்கமாக போகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கட்சியிலும் செய்கிறாங்க. எங்கள் சமுதாயத்தில், எங்கள் கட்சியில், புதிய திராவிட கழகத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் கட்சியில் பொறுப்பில் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க. உங்களை ஒரு சாதி கட்சியாக தானே பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் பார்க்க இந்த மாநாடு, அதற்கு முன்னாடி நீங்கள் நடத்தக்கூடிய பல கூட்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு சாதி கட்சி தலைவர் 2010 இருந்து 2017 வரைக்கும் எனக்கு அந்த பேர் இருந்துச்சு. 17 இருந்து 26 வரைக்கும் இந்த 9 காலத்தில் அந்த பேர் இல்லை. அந்த பேர் இருந்திருந்தா நான் நடத்துகிற மாநாட்டுக்கு 30க்கும் மேற்பட்ட சமுதாய தலைவர்கள், குறிப்பாக சொல்லணும்னா சமுதாய தலைவர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. 30 பேருத்தில் 18 சமுதாய தலைவர், மீதி எல்லாமே ஒரு 18 பேரும் எல்லா சமுதாயத்தையும் கலந்துருங்க. அனைத்து கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நான் ஒரு சாதி ரீதியாகவோ ஒரு வேற அந்த இல்லை ஆதிக்க குணம் கொண்டவனாக நான் இருந்திருந்தேன்னா இத்தனை சமுதாய தலைவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சமுதாயங்களா, எங்கள் கொங்கு மண்டலத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நான் போராடுறேன். அம்பேத்கரிலிருந்து நம்ம பெரியார் கொள்கையிலிருந்து எல்லாத்தையும் ஏற்று அதை படித்து அதை பின்னாடி நம்ம பின்பற்றுறோம். அதாவது அனைத்து சமுதாய மக்களுக்கு ஆனால் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேட்டுக்கொண்ட சமுதாய மக்கள் தான் அரசியல் அங்கீகாரம் இல்லைன்னு நினைக்கிறோம். வேட்டுக்கொண்ட சமுதாய மக்கள் மாதிரி கொங்கு மண்டலத்தில் அனைத்து சமுதாய மக்களும் அரசியல் அங்கீகாரம் இல்லை. இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். என்ன நிறைவேற்றிருக்கிறோம்? அதாவது ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 5000 பேர் இருந்தால் கவுன்சிலர் கொடுங்க, 10,000 பேர் இருந்தால் சேர்மன் கொடுங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு 30,000 பேர் இருந்தால், ஒரு 40,000 பேர் இருந்தால் எம்எல்ஏ கொடுங்க, ஒரு தொகுதிக்கு 60,000 70,000 பேர் இருந்தால் மாவட்ட செயலர் கொடுங்க, மந்திரி கொடுங்கன்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் அரசியல் வரலாற்றில் யாருமே அதை பேசலை. அங்கே யாரும் பேசாத அரசியலை நான் தான் முன்னெடுத்துட்டு போகிறேன். இதனால் எனக்கு 1000 பொருளாதார பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அரசியல் ரீதியான தாக்கல் வந்திருக்கலாம். இந்த இடத்துக்கு ராஜ் கவுண்டர் நான் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கான காரணங்கள் அத்தனையும் பேஸ் பண்ணி அதுக்கான தாண்டி தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அனைத்து சமுதாய மக்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இளைஞர்கள் பட்டாலும் சொல்லணும்ல, இன்றைக்கி நீங்கள் அப்படியே என்ன கேட்கும்போது விஜய் சொல்கிறீங்களே, எத்தனையோ தலைவர்கள் புதுசாக எத்தனையோ வந்திருந்தா கூட என் கட்சியிலிருந்து வேறு எந்த கட்சியிலையும் போய் இது வரைக்கும் இணைஞ்சதே கிடையாது. எந்த தொண்டர்களும் போய் இணைஞ்சது கிடையாது. இந்த கட்சியிலேயே இருக்காங்க. எந்த பின்புல் நான் இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை, சேர்மன் ஆகலை, கவுன்சிலர் ஆகலை, மாவட்ட கவுன்சிலர் ஆகலை, எந்த பதவியிலுமே இல்லைன்னா கூட என் பின்னாடி 20 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வராங்க. என்னோட வயசுக்கு 6 மாநாட்டை நான் நடத்தி முடிச்சிருக்கிறேன். புரியுது இல்லைங்களா? 6 மாநாடுகளை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு தொடர்ந்து நம்ம அங்கீகரிக்கிறாங்கன்னா எந்த நடிப்பில் அங்கீகரிப்பா? நம்ம செய்யக்கூடிய செயல், அந்த செயலின் நடிப்பில் தான் நமக்கு அங்கீகரிக்கிறாங்க. கொங்கு பகுதியில் வேட்டுவ கவுண்டர் அப்படின்ற ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் நீங்க. இன்னைக்கு வேட்டுவ கவுண்டர்களுக்கு பிரதிநிதியே இல்லைன்றத அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா என்ன? கட்டாயம் இருக்கு. அதாவது கல் தோண்டா மண் தோண்டா காலத்து முன் தோண்டி மூத்த குடினா நீங்கள் வரலாற்றில் இன்றைக்கி கன்னிமாரா லைப்ரரி போய் எடுத்திங்கன்னா முதல் குடி வேட்டூர் சமுதாயம் தான். வேட்டுவ கவுண்டருங்கிற அந்த கவுண்டர் பட்டம் 8ஆம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்ட பட்டம். அது வரைக்கும் வேட்டூர் தான்.
நீங்களும் ஒரு வேட்டுவர் தான். நீங்கள் ஹிஸ்ட்ரி போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அங்கே இருந்து தான் அங்கே வேட்டுவர் இருந்தால் முதல் குடி. அதாவது சொல்லப்போனால் நம்ம இன்னைக்கு புராண கதை பேச வேண்டிய சூழல் இருக்குது. நான் பேசுகிறேன். சிவனுக்கு கண் கொடுத்த வம்சம் கண்ணப்பனையனர். ஓகேங்களா? அவர் வேட்டுவர் சமுதாயத்தை சார்ந்தவர். நேற்று தான் கண்ணப்பனையர் குரு பூஜை நடந்து இந்தியா முழுக்க நடந்திருக்கும். சரிங்களா? அவர் வேட்டுவர் கண்ண சமுதாயத்தை சார்ந்தவர். அதே சிவன் கரூரில் அப்பிபாளையத்தில் சவுந்தரநாயகிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார். எப்படி? பெண். இன்னைக்கு பெண் வீட்டார் முறை நடந்துகிட்டு இருக்கு கரூரில். இன்னைக்கு அப்டேட் அது வரைக்கும் நடந்துருக்கு. வேட்டுக்கொண்ட சமுதாயத்தை, அவரும் வேட்டூர் சமுதாயத்தை சார்ந்தவர். முருகனுக்கு பெண் கொடுத்துருக்கும்போல வள்ளி வேட்டுக்கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவர். சரிங்களா? தென்பொதின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி நம்பிராஜர் தான் அந்த தென்பொதியை ஆட்சி செஞ்சார். அவரோட பெண் வள்ளி வேட்டுக்கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவர். சிவனுக்கு கண் கொடுத்துருக்குற, பெண் கொடுத்துருக்குற அப்படின்னு வரலாற்று ரீதியாக இருந்தால் சொல்கிற கிடையாது. கொங்கு மண்டலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடிவேரி அணைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொடிவேரி அணையை கட்டவர் செம்ப வேட்டுவர். இன்னும் கல்வெட்டு இருக்குது. அது அரசாங்கத்தால் அரசு ஆவண காப்பத்தில் பாதுகாப்பட்டு வந்துட்டுருக்கு. அவரும் வேட்டுக்கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவர். பக்கத்து மாவட்டம் போனீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். அல்லாலை இளைஞருக்கு அரசியல் அப்போ தான் போன மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் மூலமாக 2வது ஆண்டு விழாவை தொட்டிருக்கு. 1975 அந்த மன்னர் வந்து அல்லாலை இளைஞர் சொல்லி நாமக்கல் சேற்றகுளத்தில் அணைக்கணும்னு. அது அப்படியே பக்கத்துலேயே நாமக்கல்லிருந்து கொல்லிமலை போனீங்கன்னா கொல்லிமலையை ஆட்சி செஞ்ச 1ஆம் நூற்றாண்டு மாமன்னர் வள்ளல் வல்விலோரி 1975 கொங்கு மண்டலத்தில் எந்த அரசருக்குமே அப்போ சிலை கிடையாது. 1975 முத்தமிழில் இருந்த டாக்டர் கலைஞர் அவரோட பொற்கரங்களாக வந்து திறப்புலா செஞ்சார். 2 நாட்கள் அரசுகளாக கொண்டாடக்கூடிய சமுதாயம் வேட்டுக்கொண்ட சமுதாயம். அந்த சமுதாயத்தோட வள்ளல் வல்விலோரிக்கு அவரே தன்னோட பொற்கரங்களை திறப்புலா செஞ்சு அவ்வளோ வரலாறுகள் நமக்கு இருந்துச்சு. இருந்த போதிலும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வேட்டுக்கொண்ட சமுதாயத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேட்டுக்கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த திராவிட கட்சியில் மாவட்ட கலைச்செயலாக இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, வாரிய தலைவராக இருந்திருக்காங்க. அதாவது ஒரே தொகுதி தான் மாற்றி இங்கே சென்னையில் வேணால் சைதியார் வேணால் நின்று ஜெயிச்சார். அதை தாண்டி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் தான் 2 திமுக கொடுத்தாலும் சரி அதிமுக 2 பேருக்கும் மாற்றி கொடுத்துருந்தாங்க. வேறு தொகுதி கொடுக்கல. அது வந்து தனி தொகுதியாக மாற்றப்பட்டதுக்கப்புறம் வேட்டுக்கொண்ட சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லை. இதெல்லாம் இல்லைனுக்கு அப்புறம் தான் நாம கட்சி ஆரம்பிச்சு, சங்கம் ஆரம்பிச்சு, கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து பணியாற்றிட்டு வரோம். பெரும்பாலும் கொங்கு வேளாள கவுண்டர், வேட்டுவ கவுண்டர் எல்லாருமே ஒருதாய் மக்களா அப்படிதான் ஒன்னாதான் நம்ம அங்க இருக்கோம். அதுல என்ன மாற்று கருத்து இல்லையே. அதுன்னு இருக்கு. ஆனாலும் நம்ம மற்ற சமூகங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கலன்னு நம்ம தனியா அடையாளப்படுத்த வேண்டிய தேவை. அதாவது நீங்க நானும் அண்ணன் தம்பி. ஆமா, ஓகேவா? என்னதான் இருந்தாலும் நீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க, அண்ணன் சாப்பிட்டாருன்னு சொல்லி நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போகுமா? நானும் சாப்பிட்டா தான் நான் உயிர் வாழ முடியும். வெள்ளாள கவுண்டர் நாங்களும் அண்ணன் தம்பியை பழகினா கூட வேட்டை கவுண்டருக்கு ஒரு தனிப்பட்ட சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கான அரசியல் அங்கீகாரம் வேணும்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொன்னல 5000 ஓட்டு இருந்தால் நீங்கள் ஒரு கவுன்சிலர் கொடுங்க, ஒரு சேர்மன் கொடுங்க. 10,000 ஓட்டு இருந்தால் சேர்மன் கொடுங்க. 30,000 ஓட்டு இருந்தால் சட்டமன்றத்தில் கொடுங்க. 50,000 ஓட்டு, 60,000 ஓட்டு, 70,000 ஓட்டு இருந்தால் மாவட்ட செயலர் கொடுங்க, மந்திரி கொடுங்க. நான் தான் கேட்குறேன். அப்படிங்கும்போது நான் தான் வேட்டுக்கொண்ட சமுதாயத்துக்கான அரசியல் அங்கீகாரத்தை நீங்கள் தரணும், அரசாங்கத்தை வலியுறுத்தி சொல்கிறத நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி 2 சமூகம் ஒன்றா இருக்கும், அண்ணன் தம்பியாக இருக்க, மாமாச்சனா பழகினா மட்டும் பத்தாது. எங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க அதிகமாக இருக்கிற தொகுதியில் அவங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் எங்களுக்கு கொடுங்க நான் சொல்கிறேன். உங்கள் சமூக மக்கள் பரவி கிடப்பது கொங்கு பகுதியில் மட்டுமா அல்லது எல்லா இடங்கள்லையுமா? அதாவது நான் அந்த போன ப்ரெஸ் மீட்டில் கூட கொடுத்துருப்பேன், மாநாட்டிலையும் தீர்மானம் நிறைவேற்றிருப்பேன். வேட்டுக்கொண்ட சமுதாயமானது வேடர், மலைவாழ் வேடர், புன்னம் வேட்டுக்கொண்டு, பூடு வேட்டுக்கொண்டு, வேட்டைக்காரன் நாய்க்கர், இந்த பக்கம் எடுத்துனா திருவண்ணாமலை, இந்த பக்கம் கிருஷ்ணகிரி எடுத்துனா வால்மீகி வேட்டுன்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது நாங்கள் வந்து 38 மாவட்டத்துலையுமே இருக்கிறோம். அதிகமாக பரவலாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள் ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர், இந்த மாதிரியில் அதிகப்படியாக இருக்கிறோம். அதே போல் இந்த பக்கம் தென்மண்டலங்கள் எடுத்துக்கிட்டோன்னா திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், இந்த பகுதிகளில் வந்து வேட்டைக்காரர். திருவண்ணாமலை எடுத்துனா வேட்டைக்கார கவுண்டர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பக்கத்தில் வேட்டைக்காரன் இருக்கிறோம். சில இடங்களில் வேட்டைக்காரன் நாய்க்கன் இருக்காங்க, ஆனால் எம்பிசியில் தான் இருக்கிறோம். அதே இந்த பக்கத்தில் எடுத்திங்கன்னா பிசியில் இருக்கிறோம். எங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருந்தால் வால்மீகி வேட்டூர் இருக்காங்க வட மாவட்டத்தில். ஆமாம், வால்மீகி வேட்டூர் இருக்காங்க, அவங்க பிசியில் இருக்காங்க. இதே கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது புரைவலை ஜமீன். அப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜமீன், மிகப்பெரிய ஜமீன்னா அது புரைவலை ஜமீன். அங்கே வந்து பூலுக்கு ஒன்றுன்னு இருக்கும், அங்கே பிசியில் இருக்கிறோம்.
ஓகேங்களா, புரியுது இல்லைங்களா? இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே பேரில் அறிவிக்கணுங்கிறது தான் எங்களோட காலங்காலமான தொடர்ச்சியான அறிவிப்பை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வந்து இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு எந்த தலைவர் வரல. இத்தனை சமுதாயமாக நம்ம இருக்கிறவங்க சொன்னது ராஜ்குமார் ஆகிய நான் தான். இது வரைக்கும் அதையெல்லாம் யாரும் ஆர்கனைஸ் பண்ணல, ஒரு தலைவர் இல்லை. நம்ம தேடுறோம் என்ன பண்ணலாம்னு தேடும்போது, நான் மொடக்குறிச்சியில் வசிக்கும் போது, நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு 20,000 பேர் இருப்போம்னா நாங்கள் நினைக்கிறோம். இந்த தொகுதியில் நம்ம 20,000 பேர் இருக்கணும்னு நினைக்கிறோம். 40 பஞ்சாயத்து, அதாவது ஊராட்சி பேரூராட்சியெல்லாம் சரி 40 பஞ்சாயத்து. தேடி பார்த்தா ஒரு 10 பஞ்சாயத்து தலைவர் நம்ம இருந்துருக்கிறோம். தேடும் போது தான் தெரியுது. ஆனால் ஒரு ஓட்டுக்கு 2,000 கூட இவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, நான் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, நான் இருக்கிற பஞ்சாயத்தில் 2,000 பேர்னா 1000 பேர் நாங்கள் இருக்கோம். அப்படியே தேடி பார்க்கும்போது நாங்கள் 45,000 பேர் மொடக்குறிச்சியில் இருக்கிறோம். பக்கத்தில் கோபியில் எடுத்தாலும் 40,000 பேர் இருக்கிறோம். அரவக்குறிச்சி எடுத்தால் 25,000 பேர் இருக்கிறோம். பரமத்தியில் எடுத்தால் 35,000 பேர் இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி தங்கமணி தொகுதி எடுத்திங்கன்னா, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி எடுத்திங்கன்னா 40,000 பேர் இருக்குது. 100 ஊர், 200 ஊர் இருக்குது. இதையெல்லாம் இப்படியெல்லாம் தேடி போது நம்ம இவ்வளோ பெரிய சமூகமாக இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் என்னோட வயசுக்கு நான் வந்து 15 லட்சம் கிலோமீட்டர் பாஸ் பண்ணி போயிருக்கிறேன். அத்தனை மக்களை சந்திக்கும் போது நம்ம இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருந்துமே நமக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லை. சசிகலா இருக்கிறப்ப தேவ சமுதாயத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணாங்க. அந்த காலகட்டம் தான் கொங்கு வேலை சமுதாயம் நல்லா வேகமாக வளர்ந்து வருது. புரியுது இல்லைங்களா? தீரன் சிறுமலைக்கு மணிமண்டபம் அதெல்லாமே சம்திங் பண்ணி வெளியில் வளர்ற மாதிரி ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொருத்தர் பண்ணி சொல்கிற கால் வேணுமல்ல. எங்கள் சமுதாயத்தில் பெரிய லீடர் சொல்லணும்னா சைதிய துரைசாமி சொல்லலாம். அவர் வந்து அண்ணாத்தமிக்கால உங்களுக்கு தெரியும், பேர் சொன்னாலே தெரியும், ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கிறோம். அவரெல்லாம் வந்து சமூகம் சார்ந்து போகல. எங்களுக்கு முன்னாடி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய இருந்திருக்காங்க, எங்கள் திமுக இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமே தன்னையே வளர்த்திக்கிட்டு பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணி போயிருந்ததை தானே அந்த அரசியல் அடையாளப்படுத்த முடியும். இப்போ நான் வந்து தான் சொல்லி நாங்கள் வந்து மாநாடு போட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பண்ணும்போது தான் ஒரு சமூகம் இங்கே பாதிக்கப்படுது, மக்கள் தொகை இந்த அளவுக்கு இருக்காங்க ரிப்போர்ட்டில் இப்போ தான் வருது. சமூக அடையாளத்தோடு தான் பயணிக்கிறீங்க. திராவிடம், சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பல விஷயங்களை பேசி பெரியாருடைய கொள்கையோடு பயணப்படுற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு நிறைய பேர் கேட்குறாங்க, தெரியுமா? உங்களுக்கு என்ன, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, பெரியார் ஒரு விஷயத்தை எடுக்கிறார். ஈரோட்டம்மனு கறந்ததா அவர் வந்து, நீங்கள் நல்லது வந்து ராமசாமி சொன்னாலும் சரி, குப்புசாமி சொன்னாலும் சரி, நல்லதாக இருந்தால் நல்லதை எடுத்துக்கணும். அந்த மனப்பான்மை எங்களுக்கு இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் போகிறோம். என்னையா நீங்கள் ஏன் வரான்னு சொல்லி யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதாவது சென்னையிலேருந்து பார்க்கும்போது ஈரோடு சிறுசாக தெரியல, ஈரோடுக்குள்ளேருந்து பார்க்கும்போது சென்னை சிறுசாக தெரியல. உள்ளே வந்து பார்த்தா தான் அங்கே நடவடிக்கை என்னை தவறாக சித்திகரிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து பார்க்குறீங்க வேறு மாதிரி தெரியும், வேறு சிந்தனையில் பார்க்குறீங்க வேறு மாதிரி தெரியும். ஆனால் ஈரோட்டில் வந்து ராஜ்குமார்னு கேட்டிங்கன்னா, ராஜ்குமார்னு சொன்னாலும் எங்களோட செயல்பாடு தான் நம்மளை எடுத்துகிட்டு போகுது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமே நம்ம அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி வரோம்னா, இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி வரோம்னா எங்களோட செயல்பாடுகள், அந்த செயல்பாடு மூலமாக தான் நாங்கள் ஒவ்வொரு செய்தி பயில் சொல்கிறோம். எல்லா விமர்சனங்களும் வரல, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். எங்களோட இலக்கு வெற்றி. அந்த வெற்றி வந்து நம்ம வந்து எனக்கு மட்டும் கிடைக்கும்னு நினைக்கல, அனைத்து சமுதாய மக்களும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அனைத்து சமுதாய மக்களும் அரசியலில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய தலைவராக நான் இருக்கேன். இந்த கொங்கு பகுதிகளில் வந்து அதிமுக, இப்போ பிஜேபி, இவங்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது, பலம் கூடி இருக்கிறது. திமுகவில் அந்த பலம் இல்லை. அதுக்கு தான் கொங்கு மண்டல பகுதியினுடைய பொறுப்பாளராக திரு செந்தில் பாலாஜி அறிவிக்கப்பட்ட பிறகாக அவரால் உருவாக்கப்பட்டவங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாண்புமிகு மேற்கு மண்டல பொறுப்பாளர் அன்பனன் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி, அதாவது திமுக வந்து ஒரு மண்டல பொறுப்பு கொடுக்குதுன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க. வீக்கா இருக்கு, அவர் அதனால நியமிச்சிருக்காங்க. அதனால உங்களை போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதிமுக பிஜேபியை கொஞ்சம் இது பண்ணலாம், மோதி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு செந்தில் பாலாஜி. வீக்கா இருந்தது உண்மை. அது எப்போ இருந்ததுன்னா, மாண்புமிகு இரும்பு பெண்மணி ஜெயலலிதா இருந்தப்போ இருந்தது உண்மை, பொன்மன செம்மல் எம்ஜிஆர் இருந்ததப்போ உண்மை. ஆனால் இப்போ அந்த 2 ஆளுமைகள் இல்லாதப்போ 10 தோழி பழனிசாமி வந்ததுக்கப்புறம், அதிமுக வந்து தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு எல்லளவு இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்னை போன்றவர்கள் நான் கூடி ஒரு 10 பேர்த்தை வந்து அறிமுகப்படுத்தி இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை சொல்லும்போது கேட்கக்கூடிய ஒரு தலைவராக செந்தில் பாலாஜி இருக்கார். அவர் வந்து நம்ம ஒரு விஷயத்தில் ஸ்கிப் பண்ணி அவரை தப்பாக சொல்லிட்டு போயிட முடியாது. கேட்கக்கூடிய ஒரு விஷயங்களை போய் சொன்னால் அதில் உண்மை இருக்கா, இருந்ததுன்னா உங்களை சந்திப்பார். அவர் வந்து எவ்வளோ பெரிய, அது சின்னதாக பெருசாங்கிறதால இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டு கணக்காக கூட பார்க்கலாம். ஆனால் அது வந்து திமுக வலிமை தானே சேர்க்குது. ஒரு 10 ஓட்டு வரதுனா அது நல்லதானே. அது செந்தில் பாலாஜி வந்து முழு கவனத்தோடு செயல்படுறாங்க அடுத்து அவருக்கு அந்த அங்கீகாரத்தை திமுக கொடுத்துருக்குது. அதாவது எங்களையெல்லாம் உருவாக்கணும்னு கிடையாது, எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் அந்த இடத்துல கொண்டாடுறாரு. ஓகேவா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்.
நான் நாடார் சமுதாயத்துக்கு குணாளனுக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த பகுதியில் வந்து இது வரைக்கும் முன்னாடி திமுகலையும் அதிமுகலையும் இந்த சமூகத்தை வந்து யாரும் எக்ஸ்போஸ் பண்ணாதப்போ இந்த ஓட்டெல்லாம் வெறும் 1000-2000 ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை இந்த தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, இந்த தொகுதியில் ஒரு 5,000 பேர் இருக்காங்க, இந்த தொகுதியில் 30,000 பேர் இருக்குன்னு ஏதோ ஒரு சமூகத்தை நான் அடையாளப்படுத்தணும்னா அதை கண்ணு கொடுத்து கேட்குறாங்க. கேட்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பற்றி பேசலை. இப்போ வந்து அதில் எல்லளவும் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அதை உன்னிப்பாக சரி தவறுங்கிறத வந்து பகுத்தறிவோடு பார்த்து அதுக்கான அங்கீகாரத்தை செந்தில் பாலாஜி கொடுக்குறாரு. அதனால தான் செந்தில் பாலாஜி பழுத்த மரத்து மேலே கல்லுப்படும் போது அது மாதிரி நீங்களே சொல்கிறீங்க. இல்லை சார், திரு எடப்பாடி பழனிசாமி செய்யாத ஒன்றை திரு தங்கமணியோ வேலுமணியோ போன்றவர்கள்லாம் அந்த பகுதியில், திரு அண்ணாமலை பிஜேபியில் அவங்கெல்லாம் அந்த அந்த அடையாளமும் அந்த ஒரு தலைவர்கள் அந்த பகுதிகளில் பெரிய பரிச்சயமான அவர்களெல்லாம் செய்யாததை திரு செந்தில் பாலாஜி செய்து விட்டாரா என்ன? அங்கே திமுக செஞ்சதங்காட்டி தானே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி இன்னைக்கு அதிமுக செஞ்சிருக்கு. நீங்கள் சொல்கிற வேலுமணி வந்து ஒரு சொந்த பஞ்சாயத்தில் கூட ஜெயிக்க முடியல. சொல்லுங்கள், அந்த ஊரில் மேயர் எடுக்க முடியல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி ஜெனரல் வந்து நீங்கள் இதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறான்னு நீங்கள் நினச்சிக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். 234 தொகுதியில் திமுக வந்து கொங்கு மண்டலத்தில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரிவைன் பண்ணி போய் போடுவீங்க. எப்போ போடுவீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வேணால் பாருங்கள். கொங்கு பகுதியில் அதிகமான வாக்கு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அந்த பகுதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில கொங்கு பகுதியில் வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களை போன்றவர்கள் எல்லாம் வந்து அரவணைத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க திமுக. அதனாலதான் நீங்கெல்லாம் இப்போ உருவாயிருக்கீங்க. அதாவது உங்களை போலன்னு சொன்னா நாங்க என்ன கிள்ளுக்கறியா தம்பி? சொல்லுங்க மாதேசன்னா, சொல்லுங்க, நாங்கள் என்ன கிள்ளுக்கறியா? நாங்கள் வந்து அந்த பகுதியில் ஆதிக்கமாக இருக்காங்க, மக்கள் தொகையில் இருக்கோம். அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. எங்களை போடுறோன்னா நாங்கள் வந்து எங்களை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் எடுத்து சொல்கிறக்கு ஆட்கள் இல்லை. இப்போ தான் நிறைய சங்கங்களாவோ கட்சிகளாவோ உருவாகிட்டு வராங்க. இப்போ நான் என்னை பார்த்தே நிறைய பேர் உருவாக்குறான்னு சொல்லுங்க. அதாவது அதுக்கான தேவை இருக்கா? அந்த பகுதியில் நான் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது, எங்கள் மொடக்குறிச்சி தொகுதி 2022 ஓட்டில் தோத்துச்சு, 200 ஓட்டில் தோற்றுருக்குது. பக்கத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் 1500 ஓட்டில் தோற்றுருக்கு. எப்படி 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தோற்றுருக்கு. திருச்செங்கோடு 2000 ஓட்டு தான் வந்து நம்ம ஈஸ்வரன் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் 2000 ஓட்டில் தான் வெற்றிவேலு தொகுதி போகுது. இது மாதிரி கொங்கு மண்டலத்தில் 10 தொகுதி இருக்குது. கொங்கு மண்டலத்தில் தமிழ்நாட்டில் 59 தொகுதி வெறும் 5000 ஓட்டு 10,000 ஓட்டில் தான் தோற்றுருக்குது. இந்த 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வேணுங்கிறத திமுக கவனம் செலுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க மாநாட்டுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தாருல்ல, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க, ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் எல்லாம் விட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேடையில. ஏன் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனீங்க? அதாவது தொடர்ச்சியான, அதாவது சொல்ல போனால் அந்த பகுதியில் பெருமளவில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த அன்னைக்கு இறைவனோட அருளால் தான் அந்த அன்னைக்கு மொடக்குறிச்சியில் மட்டும் மழை இல்லை. எப்படி மொடக்குறிச்சியில் மட்டும் மழை இல்லை, அந்த பகுதியில் அதாவது எலுமாத்தூரில் மட்டும் மழை இல்லை, சுற்றி மழை பெய்யுது. அந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான எப்படி சொல்கிறது, நல்ல முகூர்த்த நாள். எல்லாரும் கல்யாணம் காட்சி எல்லாம் விட்டுட்டு கூட வந்திருக்காங்க. இதையெல்லாம் சின்ன விஷயம். இதெல்லாம் எங்கள் மக்களுக்காக உரிமை வேணும்னு வராங்க. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர்கள் வந்து இது வரைக்கும் எந்த கட்சி மீட்டிங்லையும் சிறைப்படைப்பாளராக போய் கலந்துக்கல. அவர் அரசியல் வரலாற்றில் அவங்க கட்சியை தவிர்த்து அப்படி ஒரு வரும்போது கூட அங்கே அதிகப்படியாக ஒரு டெப்டி சிஎம் வராருன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள் மிக பிரமாண்டமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ரோடு கிளீனாக, அந்த தூய்மையாளர் வேலை செய்வாங்க, அத்தனை பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அங்கே வந்து அந்த பகுதியில் ரோடு கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரு பைப்பு டேமேஜ், ஒரு 200 அடி பைப் போட்டதுலேருந்து அவர் வரக்கான சிம்டம்ஸே அங்கே எதுவுமே இல்லை. வரமாட்டார் ஒரு காட்டு தீயாக பரவுது. அந்த செய்தி பரப்பப்படுகிறது. அப்படி பரப்பி கூட அவரே சொல்லியிருப்பார், 4 ஃப்ளைட் 5 ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி இங்கே சென்னையில் மழை, கொங்கு மண்டலத்துலேயும் பரவலாக மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மாநாடு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும், மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாமே அப்படியே பரவலாக ஒரு செய்தி எதிராக சொல்கிறாங்க. அவர் இப்போ அப்படி போகுதுன்னு வைங்க. அதையெல்லாம் கடந்து இந்த மாநாட்டை அங்கீகரிக்கும் மக்கள் வந்திருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் வந்திருக்காங்க. 100%ல் 200% மாநாடு சக்ஸஸ்ஃபுல். அவையெல்லாம் சந்திக்கும் போது எத்தனையோ நல்லது கட்ட இருந்தால் கூட இது வரைக்கும் நான் 6 மாநாட்டுக்குமே 100 ரூபா யாருக்கு பணம் கொடுத்தோ, வண்டிக்கு எடுத்து கொடுத்தோ, பிரியாணி போட்டோம் கொடுத்தோ எந்த மாநாட்டுக்கு நான் போகிறதில்ல. 2 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த அன்றைக்கி மழையே வந்தாலும் இடியே விழுந்திருந்தாலும் அந்த மக்கள் ஒரு ஆள் கூட வெளியே போயிருக்க மாட்டாங்க. கிரவுண்டுக்குள்ளே வந்த அத்தனை பேருமே, பல்லாயிரக்கணக்கான அத்தனை பேருமே ஒருத்தர் கூட வெளியே போகலை. இந்த மாநாட்டை சிறப்பிச்சே தீரணும்னு சொல்லி அண்ணன் மாண்புமிகு துணை முதல்வர் வந்து கலந்துக்கிட்டு வந்து எனக்கு உண்மையிலுமே ஆனந்த கண்ணீர் வர வச்சுது. நான் எந்த இடத்துல பேப்பர் பார்த்தோ ஸ்கிரிப்ட் பார்த்தோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த இதுலேயும் பேசியிருக்க மாட்டேன்.
உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்தியிருப்பேன். அந்த சூழல் அவர் வந்து கலந்துக்கிட்ட வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்த கண்ணீரை வர வச்சது, மக்களும் வந்து கலந்துக்கிட்ட ஆனந்த கண்ணீர் வர வச்சு. அதுதான் ஃபேக்ட். உங்க பகுதியில பிஜேபியும் இப்ப வளர்ந்துருக்கு தெரியுங்களா? அப்படிங்களா? ஆமா, பிஜேபி பெரிய அளவுக்கு அதை டார்கெட் பண்றாங்க. அதுவும் கொங்கு நாடுன்னு தனியா பிரிக்கணும் அப்படின்ற ஒரு பேசு பொருள் எல்லாம் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விதைச்சாங்க. அது ஒரு திட்டமும் இருக்குன்றாங்க ஃபியூச்சர்ல. பிஜேபி வளர்ச்சி அந்த பகுதியில் அதிகமா இருக்கு. ஆனால் பிஜேபியோட வளர்ச்சி இல்லைன்னா அதிமுகவோட வளர்ச்சி முழுசாக சாப்பிட்டு பிஜேபி வளர்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி எனக்கு வந்த தகவல் 40 தொகுதி திமுக அதாவது பிஜேபி கேட்குறதாகவும், பிஜேபி வந்து இப்போ ஈரோட்டில் 2 தொகுதி எது அதிமுக வளமாக இருக்குதோ அந்த தொகுதியெல்லாம் வாங்கிக்கிட்டு 40 தொகுதி வாங்கி எதிர்க்கட்சி தலைவராக அதாவது நம்ம எடப்பாடி வந்துடக்கூடாது, பிஜேபி தான் வரணுங்கிற ஒரு சித்தாந்த ரீதியே பிஜேபி வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதுக்கு அதிமுக இன்னைக்கு வழி வேலை செஞ்சுட்டு இருக்குது. வளைஞ்சு எங்கள் மொடக்குறிச்சி தொகுதியில் பிஜேபி நின்னப்போ ஐயா எங்கள் சமுதாயத்தை சார்ந்த வேட்டுக்குண்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் நிற்கிறார். அப்போ தான் 8000 சில்லற ஓட்டு வாங்குறாங்க. எப்படி மாவட்ட சேர கூட அவ்வளோ ஓட்டு இல்லை, 9000 ஓட்டு வாங்குறாங்க பிஜேபி. இது 2011. பிஜேபி தனியாக நிற்கிறப்பவே 9000 வாக்கு வந்து அந்த கட்சிக்குழுது. அதுக்கப்புறம் 9000 ஓட்டு. அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் சந்திக்கிறப்ப கூட அவர் வாக்கு வாங்கலை. சின்னமலை வாரிசுன்னு ஒருத்தர் நிறுத்தி கூட அவர் 4000 ஓட்டு தான் வாங்குறாரு. ரைட்டுங்களா? இதுதான் அங்கே சூழல். பிஜேபி வளரல. இன்னைக்கு போய் பிஜேபி நின்றுச்சுன்னா கொங்கு மண்டலத்தை சொல்கிறேன், தமிழ்நாடு முழு சொல்ல எந்த தொகுதியில் 5000 ஓட்டுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மொத்த ஓட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயம்புத்தூர் தான் கிடச்சிது. சரிங்களா? இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்க தேவையில்லை. கொங்கு பகுதி கொங்கு நாடை தனி ஒரு மாநிலமாக கூட உருவாக்கணுன்ற திட்டமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உருவாக்குனாலும் அது திமுக தான் சாதகமாக அமையும். இல்லை அப்படி ஒன்று தேவைன்னு நினைக்கிறீங்க? தேவையில்லை, ஒரு புதிய தேவையில்லை. எதுக்கு ஆரம்பிக்கணும்? தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன குறை கண்டுட்டாங்க கொங்கு மண்டலம் தனியாக பிரிக்கிறது? உங்கள் பகுதி மக்கள் அப்படி இங்கேருந்து தான் நம்முடைய பெரிய அளவுக்கு பொருளாதார வளங்கள், நம்முடைய உழைப்பு. கொங்கு மண்டலத்தில் தான் சார் 60% டேக்ஸ் கட்டுறோம். 8 மாவட்டம், மீதி 30 மாவட்டம் தாண்டியில் டேக்ஸ் கட்டுறது எல்லாம் ஓகே. தமிழ்நாட்டில் என்ன குறைச்சல்? கொங்கு மண்டலத்தை மட்டும் பிரித்து என்ன இருப்போது? இப்போ பாண்டிச்சேரி பிரித்து என்ன இருப்போது? புரிதலையா? இதோடு தமிழர்லாம் நாம எல்லாம் ஒன்றா இருக்கிறதா எங்களுக்கு பிடிக்குது. புதிய திராவிட கழகம் கொங்கு மண்டலத்தை பிரிக்கிறதுல விருப்பம் இல்லை. இப்படியெல்லாம் பண்ணியாவது பிஜேபி வளர்த்திடலாமா அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்து கட்டடக்காரர் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு எந்த காலத்துலையும் வாய்ப்பு இல்லை. ஒரு செங்கலை கூட நட முடியாது பிஜேபினால. இந்த 2026 தேர்தலுக்கு நீங்கள் திமுகவோடு பயணிப்பதாகவே அறிவிச்சிட்டீங்க. ஓப்பனாகவே சில கோரிக்கைகள் தீர்மானங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க. அது என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்? இந்த 5 வருஷத்துல திமுக மேல நிறைய அலிகேஷன் சொல்லிட்டே இருக்கலாம், குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமா சொல்லிட்டே இருக்கலாம் தினந்தோறும். அதாவது தப்புக்கள் நடக்குதுன்னா அப்போ வந்து ரோட்டில் ஒருத்தர் செயின் எடுத்துட்டு போகிறான்னா அது திமுக ஆட்சி பொறுப்பேற்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு பேர் சொல்லுங்க, 10 கோடி பேர் இருக்கோம்னா இப்போ 2 லட்சம் பேர் தான் போலீஸ் இருப்பான். எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நடைபெற்ற சாதனைகள் என்ன, மக்கள் பயனடைஞ்சது என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 பேர் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பயனடைஞ்சிட்டு வராங்க. திமுகவால் தான் நன்மைகள் நிறைய நடந்திருக்குது. அதாவது சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய தலைவராக சொல்லால் இல்லாமல் செயல்பாட்டாக தெரியக்கூடிய தலைவராக வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா திகழ்கிறார். அதை நம்ம கண்ணார பார்க்குறோம். திமுக தலைமை வந்து மிக 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 சிறப்பாக செயல்படுறதுனால தான் நாங்களாம் ஆதரிக்கிறோம். 5 வருஷ காலத்தில் நம்ம ஆதரிச்சுக்கோ வாரியத்தில் ஒரு உறுப்பினர் மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர அதையுமே எங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக தான் நினைக்கிறோம். ஆனால் நாம் ஏன் வந்து இன்னும் திமுக ஆட்சி வரணும்னு நினைக்கிறோம்னா அனைத்து சமுதாய மக்களும் அனைத்தும் கிடைக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி பொல்லானுங்கிற ஒரு சிலை வச்சுருக்காங்க. அது ஒரு சாதனை தான். ஓகேங்களா? அந்திய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் கூட அங்கே இன்றைக்கி ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி ஒரு பொல்லானுக்கு ஒரு மணிமண்டபம் வச்சது திமுக தான் செஞ்சுருக்கு, அதிமுக செய்யல. அது மாதிரி 1000 விஷயங்கள் சொல்லலாம். சரிங்களா? அது மாதிரி சமூக நீதியான பார்வைகள் மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு எல்லாம் போய் கேட்கணும் சொல்லி அதை சொன்ன தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் வயசு அதிகமாகி முதலமைச்சரானது நம்ம ஸ்டாலின் ஐயா தான். இருந்தாலும் கூட இன்னும் வேகமாக வந்து மக்களுக்கான சிந்தனைகளோட அனுதினமும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவராக நம்ம ஸ்டாலின் ஐயாவை பார்க்குறோம். அவரோட எண்ணங்கள் வந்து இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கிறது தான் நாம் அட்ரஸ்ட் பண்ணுறோம். இந்த ஆட்சி தான் வரணும். இந்த மதவாத ஜாதிவாதி அரசியல் எல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னா அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் தான். திமுக தான் 234 தொகுதியிலும் ஜெயிக்கணுங்கிறது எங்களோட எண்ணம். என்ன ஓட்டே கேட்டீங்க? கேட்டுருவோம். விஜய் எல்லாம் வந்திருக்காரு புதுசா. வரட்டும், ஆல்வேஸ் வெல்கம். எனக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் நான் ஸ்கூல் படித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நான் விஜய் ரசிகர்தான். அவர் ரசிகராகவே பார்க்குறேன். தயவு செஞ்ச அரசியலுக்கு நீங்கள் வந்து சரியாக இல்லை. இன்னும் களப்பணிகள் பயங்கரமாக ஆட்டணும். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர்னு சொல்கிறீங்க, அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும்னு அன்போடு சொல்லிக்கிறேன்.
விஜய் பக்கம் பெரிய இளைஞர்கள் கூட்டம் வரட்டும் அலையா போதே பாத்தீங்களா இல்லையா? வரட்டும் உங்க வரட்டும். ஊர் பக்கம்லாம் படை திரண்டு போறாங்களே, ஈரோட்ல கூட்டம் போட்டார்ல, பாத்தீங்களா அந்த கூட்டத்தை? எல்லாம் உங்க சொந்த பந்தம் தானே சார் போறாங்க. எங்க சொந்த பந்தவங்கள யாரும் போல அதுல 19 ஒரு ஏடி அடிச்சிட வேண்டாம். அதாவது நீங்கள் அதாவது நன்னு உண்டு அதை பற்றி பேசினா டீப்பாக பேசலாம். அதாவது அதுக்கான வளர்ச்சிகள் இல்லை, அங்கே வரவங்கள பாதி பேர்த்துக்கு ஓட்டு இல்லை, இதுதான் உண்மையான நிலவரம். எப்படி பாதி பேர்த்துக்கு ஓட்டு இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அங்கே வரவங்க எல்லாருமே அட்ரஸ்ட், அதாவது சொன்ன ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் மட்டும் இல்லை, விஜயோட அந்த ரசிகர் கூட்டம் மொத்தமே வந்துடுது, அவ்வளோதான் ஓட்டு. அதை தாண்டி ஓட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னால் அவர் தான் இந்த 26 அவரை பரிசோதனை பண்ணிக்கணும். உங்க பகுதிக்கு மிக அருகில் தான் நீங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களோட பயணிக்கிறீங்க. கரூர்ல தான் பாருங்க அவ்வளவு பெரிய இன்சிடென்ட்டே நடந்தது. இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த கட்சிக்குமே நடக்காத ஒரு சம்பவம், துயர சம்பவம் நடந்துச்சு. அவ்வளவு கூட்டம் கூடுதல விஜய்க்கு, அப்புறம் எப்படி அவருக்கு பலமே இல்லைன்றீங்க? கூட்டம் எப்படி கூடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனாயிரம் பேர் கலந்துட்டான்னு உங்களுக்கு தெரியும், எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இருந்தாலும் தெரியும். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊர், எச்சிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் தான் ஒருத்தர் இறந்தாங்க, 2 பேர் இறந்தாங்க. பக்கத்தில் திண்டுக்கல் இருந்து இறந்தாங்க. அந்த அன்னைக்கு விஜய் வரல, நாங்கள் போயிருந்தோம். காலையிலிருந்து அது அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே டிவியில் பார்த்த உடனே நாங்கள் அங்கே போனோம். அங்கேருந்து காலை அதாவது சிஎம் வந்து முடிஞ்சிட்டு போகிற 10 மணி வரைக்கும் நாங்கள் அங்கேருந்து தான் வந்தோம். சரிங்களா? அங்கே வந்து நீங்கள் கலந்துக்கிட்ட இறந்தவர்கள் பட்டியல் போட்டிங்கன்னா எல்லாருமே கரூருக்கு சார்ந்ததில்லை. கரூரை தாண்டி 11 பேர் செத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டம் தெரியும். எல்லா மாவட்டத்தையும் வந்து பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்சு ஒரு நாம் நடத்துகிற மாநாடு பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கரா நடந்ததும் தெரியும். ஒரே ஒரு வீதியில் நடத்தினாங்க. சரிங்களா? அதில் நடக்கும்போது உங்களுக்கு கூட்டல் நெரிசலாக தான் தெரியும். இந்த கரூர் சம்பவம்ன்றது ஒரு சூழ்ச்சின்றார். நேத்துக்கு கூட திரு ஆதவர்ஜனா இதை அப்படியே பேசுறாரு. இது ஒரு சூழ்ச்சி, திமுக செய்த சூழ்ச்சி, விஜயை வந்து எங்கேயும் பிரச்சாரம் பண்ண விடாமல் செய்த சூழ்ச்சி. அதுவும் குறிப்பா திரு செந்தில் பாலாஜி மேலேயே இந்த அலிகேஷன் வைக்கிறாங்க. இதே கேள்விக்கு இன்னொரு முறை அவர் டெல்லியில் போய் பதில் சொல்லணும். அப்போ தடுமாறுவார். அவர் சூழ்ச்சி என்னென்ன செஞ்சாருங்கிற ஒரு பட்டியலிட்டு போட்டு சொல்லிட்டு நீங்களுமே பட்டியலிட்டு போட்டு வெளியிட்டா அப்போ நம்ம இதுக்கு பதில் சொல்லுவோம். செந்தில் பாலாஜி சேர்ந்தன் செஞ்சது தவறு, அவர் செஞ்ச சூழ்ச்சி அப்படின்னா அதை பட்டியலிட்டு போட்டு டெல்லியில் சொல்லுவார்ல. டெல்லியில் இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கல, அப்போ சொன்னதுக்கப்புறம் விசாரிச்சு ஒரு தீர்ப்பு வருமோல, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். ரொம்ப மோசமானவரா சார் செந்தில் பாலாஜி? இப்படியெல்லாம் அலிகேஷன் வைக்கிறாரு ஆதவர்ஜனா. யாருமே அதாவதுங்க தனிப்பட்ட தாக்குதல் யாரு மேலேயும் வைக்கக்கூடாது. உங்களுக்கு அரசியல் கால் போச்சுன்னா அரசியல் ரீதியாக பேசுங்க, நடந்ததா இருந்தால் ப்ரூவ் பண்ணுங்க. செந்தில் பாலாஜின்னா அரசியலுக்காக எந்த எல்லைக்கும் போயிட்டு வெற்றிக்காக இது மாதிரி வேலையை பண்ணுவாருன்ற அலிகேஷன்லாம் வைக்கிறாங்கல்ல சமீபத்திய நாட்கள், அதையெல்லாம் எப்படி? 24 மணி நேரம் தூங்குறதுல 20 மணி நேரம் போய் கூட அவர் உழைப்பார வந்து தவறான ஒரு வேலையை செஞ்சு தவறான ஒரு விஷயம் செஞ்சு அவர் வெற்றி அடையணுங்கிறதில்ல. அவரோட இலக்கு வெற்றி. அது 30 தொகுதியா 234 தொகுதியா எனக்கு தெரியல. ஆனால் அவர் கொடுத்த வேலையை எந்த வேலைக்கு வேணால் போய் எதை வேணால் செஞ்சு அவரால் உடல் உழைப்பை கொடுத்து மன உழைப்பை கொடுத்து அதை வேணால் செய்வார வளைஞ்சு தவறான விஷயத்தில் நான் அது வரைக்கும் அவர் பார்த்தல. எனக்கு தனிப்பட்ட முறையில் 15 வருஷ காலம் என்னை 15 ஆண்டு அரசியல் நான் வந்ததுலேருந்துமே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். வந்ததுலேருந்துமே எனக்கு பழக்கம், 15 வருஷ கால பழக்கம். நான் தவறாக எந்த இடத்துலையும் பார்க்கல. கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி எல்லா அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லப்போனால் இன்னும் கட்சி நிறைய வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனி அடையாளமாக தெரியிருக்காருக்கு அவரோட உழைப்பு. அதுதான் நான் வளைஞ்சு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் என்ன நிறைய சம்பாதிக்கிற காசில் கூட 90% மக்களுக்கு செலவுன்னு நினைக்கிறாரு, குடும்பத்துக்கு செலவுன்ற நினைக்கல, குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரே நாள் ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி தான் எங்கேயும் போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா நேரம் ஓடிக்கிட்டே இருக்கார். இதுதான் அவரோட வெற்றியோட ரகசியம். அதனால அது மாதிரி செஞ்சு தான் வளைஞ்சு அவர் ஜெயிக்கிறாரா வளைஞ்சு இப்படியெல்லாம் செஞ்சு ஜெயிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அந்த இன்ஸ்டன்ட் நடந்த ஏரியா அவர் தொகுதி, சொந்த தொகுதி. சரிங்களா? சொந்த தொகுதியில் அப்படியெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல் செய்யணுமாங்கிறது தேவையில்லாத ஒன்று. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.